நம்ம வெளியே போயிட்டு வந்ததும் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும்னா அவசர சாப்பாடுன்னு நம்ம வீட்டில் ஒன்று வச்சுருப்பாங்க மெயினும். அது எங்கள் வீட்டில் தக்காளி சாதம் தாங்க. உதிரி உதிரியாக அந்த தக்காளி சாதத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாங்க. ஒரு பாக்ஸில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணுற நேரமாவது இந்த அரிசி ஊறினா போதுங்க. அரிசி ஊறுறதுக்குள்ளே பூண்டு இஞ்சி வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. நான் கொஞ்சமாக பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க, இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அரை வெங்காயம், ஒரு நல்லா பழுத்த தக்காளி, 2 பச்சை மிளகா, கொத்தோட கருவேப்பிலை, அப்படியே புதினா போட்டிருக்கேங்க, மல்லியும் அப்படியே போட்டிருக்கேங்க கட் பண்ணாமல். அவசரமாக பண்ணுற தக்காளி சாதத்தில் நம்ம முழுசாகவே அப்படியே போட்டு பண்ணலாங்க. கருவேப்பிலையும் மல்லியும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அரைச்சி போடணும் இல்லை கிள்ளி போடணும் அவசியம் இல்லைங்க. இது மாதிரி பண்ணாலும் தக்காளி சாதம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நான் கன்சீவாக இருக்க காலகட்டங்களில் எங்கள் அம்மா அடிக்கடி இது மாதிரி ஒரு தக்காளி சாதத்தை ஹாஸ்பிட்டல் செக்கப் போயிட்டு வந்த பிறகு பண்ணி கொடுப்பாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க, புளிப்பாக அந்த சமயத்தில் சாப்பிட்றதுக்கு. இப்போது இந்த அவசர தக்காளி சாதத்தை தாளிச்சிடலாங்க. ஒரு குக்கர் வச்சு தாராளமாக 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக சோம்பு போட்டு பொரிய விட்டுக்கலாங்க. கொஞ்சம் பெரிய வெங்காயமும் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு கட் பண்ணதையும் சேர்த்து எல்லாத்தையுமே மொத்தமாகவே வதக்கிக்கலாங்க. அப்படியே எடுத்து வச்சுருந்த புதினா மல்லி கருவேப்பிலையும் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நான் 3 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேங்க. அதை மாதிரி 3 கொத்து அளவுக்கு புதினா மல்லி போட்டிருக்கேங்க. இதுவே போதுமானது. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போது தக்காளியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிடலாங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாக நல்லா வதங்கிருங்க. இப்போது எல்லாமே நல்லா வதங்கினதும் நான் கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கிறேங்க, 3/4 ஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சமாக சாம்பார் பொடியும் போட்டுக்கிறேங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இதுவே போதுமானதுங்க மசாலா. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. நல்லா ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இப்போ குக்கரில் சேர்த்துடலாங்க. நல்லா மசாலாவோட இந்த அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 2-3 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கலாங்க. அரிசி உடையாத அளவுக்கு நம்ம கிண்டி விடணுங்க. ரொம்ப போட்டு கரண்டியால் கிண்டினோம்னா அரிசி உடஞ்சிருங்க. நான் மேலாக்க தாங்க லைட்டாக கிண்டி விடுறேன் அரிசியை. இப்போ வதக்கின பொருட்கள்லாம் நல்லா அரிசியோட இது மாதிரி சேர்ந்து 2-3 நிமிஷம் ஊறி போயிடுச்சுங்க. இப்போது நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை அளந்துட்டு இப்போ இந்த குக்கரில் போட்டுடலாங்க. நான் இந்த தக்காளி சாதத்துக்கு 1 கப் ரைஸுக்கு 2 கப் அளவுக்கு தாங்க தண்ணி விடுவேன் நான். அப்போ தான் நல்லா பொல பொலன்னு வருங்க. இப்போது நான் 1 கப் ரைஸுக்கு 2 கப் அளந்து தண்ணியும் விட்டுக்கிறேன் நான். இந்த தண்ணியை நல்லா வதக்கி வச்ச ரைஸில் இப்போ விட்டுடலாங்க. உப்பு இருக்கா தக்காளி சாதத்தில் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த மசாலா தண்ணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி விட்றேங்க. ரைஸ் எதுவும் குழையாமல் இருக்கும், உதிரி உதிரியாக கிடைக்கும் நமக்கு. இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் விட்டுட்டு நான் ஸ்லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வைக்கிறேங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து திறந்து எடுத்தால் சூப்பரான தக்காளி சாதம் ரெடியாக இருக்குங்க. அடி எதுவும் பிடிக்கவே இல்லைங்க தக்காளி சாதத்தில். நம்ம எண்ணெய் கரெக்டாக ஊற்றி இருக்கிறதால கரெக்டாக வெந்திருக்குங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு மொத்தத்துக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோங்க இந்த தக்காளி சாதத்துக்கு. அவசரமாக பண்ணுற தக்காளி சாதமாக இருந்தாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். அவசரத்துக்கு ஒரு சாதம் பண்ணணுன்னா எங்கள் வீட்டில் இந்த தக்காளி சாதம் தாங்க நாங்கள் பண்ணுவோம். சாப்பிட்றதுக்கு பிரியாணியே தோற்று போயிடுங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கொஞ்சம் தான் மசாலாலாம் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த தக்காளி சாதத்தோட அப்பளம் வச்சு சாப்பிட்டா இன்னமும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. எங்கள் வீட்டில் காலையில் பண்ண ப்ரக்கோலி பொரியல் தாங்க இருக்குது. அந்த ப்ரக்கோலி பொரியலோட இந்த தக்காளி சாதத்தை நான் லஞ்சுக்கு வச்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்க போகிறேங்க. அவசரமாக பண்ணாலும் இந்த தக்காளி சாதம் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டோம். இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை எப்போ திரும்பி செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்குங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த தக்காளி சாதத்தை விரும்பி சாப்பிடுவாங்கங்க. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி தக்காளி சாதத்தை.